இந்த படங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம இந்த விஷயம் நான் முடிவு பண்ணல. நான் இது ஒரு கின்னஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். லாஸ்ட் இயர் 2025 வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ணனோட கடைசி படத்தை கடைசி நாள் வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டமாக ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தியேட்டர், அந்த மாதிரி 38 மாவட்டம் நம்ம ஊரில் இருக்குது. கேரளா போனால் அடுத்து 19 டிஸ்ட்ரிக்ஸ், இந்த மாதிரி அடுத்து கர்நாடகா, ஆந்திரா, நம்ம இந்த திராவிட நாடுகள் எல்லாத்தையும் யுனைட் பண்ணுற மாதிரி நான் ஒவ்வொரு ஸ்டேட்டாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக இந்த கடைசி நாள் வரைக்கும் இந்த படம் பார்க்கணும், ஒரு கின்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா. இதுதான் ஒரு வந்த ஐடியா. ஆனால் அது ஒரு சில காரணங்களால் எல்லாம் பண்ண முடியல. பேரெல்லாம் அந்த ஜனநாயகன் வந்து தள்ளி போச்சு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணணும்னு தோணுச்சுன்னா, உண்மையாலுமே படத்துக்காகன்னு இல்லை, இந்த அண்ணன் மக்களுக்காக வரும்போது அவருக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். அப்படி நினச்சி ஒரு பயணம் பண்ணலான்னு ஆரம்பித்தேன். என்னென்னா, ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்க ஒவ்வொரு கிராமங்களில் பழங்குடியினர், விவசாயிகள், மீனவர்கள் எல்லாருக்கும் என்னென்ன கோரிக்கைகள் இருக்குது நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கல, நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய பேரோட குரல்கள் பல இடத்துல வீணடிக்கப்பட்டிருக்கு, எங்கேயுமே சரியா போய் சேரல. அவங்களோட கோரிக்கைகள் வந்து பல இடங்கள்ல பல லட்சங்கள்ல இருக்கு. இது ஒவ்வொரு மாவட்டமா போயிட்டு அந்த டேட்டாஸ் நம்ம எடுத்து அதுக்குள்ள கலந்துக்கும் போது சத்தியமா சொல்றேன், மக்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருட வீடு தேடி போயிட்டு எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் தலைவர்கள் பண்ணியிருக்காங்க. இங்கே இருந்துகிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசினாங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அட்லாஸ்ட் நான் லாஸ்ட் ஸ்டூடெண்ட், எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் நேரடியாக போயிட்டு உண்மையாலுமே என்ன நிலவரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்களை கலந்துக்கணும் தான் என்னோட ஐடியா. அது அண்ணன் எப்போ தமிழக வெற்றி கழகம் வந்ததோ, அண்ணன் எப்போ வந்து சிஎம் அந்த ஒரு இடத்துக்கு வரும்னு நினைக்கிறாரோ, அப்போ என்னோட பங்கு அண்ணனுக்கு ஏதாவது இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு முடிவு பண்ணுது. இப்போ படம் ஒரு பக்கம் வச்சிடலாம். நான் உண்மையாக மக்கள்கிட்ட போய் கலந்து நிறைய விஷயம் எடுத்தது, டேட்டாஸ் எடுத்தது. இப்போ ஒரு உதாரணம் சொன்னோம்னா, மீனவர்கள் இருக்காங்க கடலோர பகுதிகளில். எத்தனை பேர் கடலில் போய் இறந்துருக்காங்கிற டேட்டா வந்து வெளியே தெரியுதா என்னன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, ஒரு கன் எப்படி ரெனியூவல் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கான ஜிபிஎஸ் அந்த சிஸ்டம் வந்து அவங்க கேட்குறாங்க. ஏன்னா அதை வந்து கவர்மெண்ட் தான் பார்க்கணும், அது ரெனியூவல் பண்ணணும், கரெக்டாக எல்லாட்டி இருக்காங்க. ஏன்னா ஒரு 1000 மீனவர்கள் இருக்காங்கன்னா 400 பேர் தான் இருக்குது, மீதி 600 பேர் கிடையாது. நடுவில் போய் அந்த இதில் திசை மாறி நிறைய பேர் தொலைஞ்சிடறாங்க. ஒருத்தர் உண்மையாலுமே தூத்துக்குடி இல்லை, ராமேஸ்வரம் கடல் வழியா போயிட்டு 15 நாள்ல மீன் பிடிச்சிட்டு வந்துருவாங்க. ஆனா 1 மாதம் காலமாகியும் வரல. கடைசியில் எப்படி வந்தாங்கன்னா, ட்ரிவாண்ட்ரம்ல போயிட்டு ரோடு வழியா வராரு, ஜிபிஎஸ் எதுவுமே இல்லாமல் ட்ராக் பண்ண முடியல. இந்த மாதிரி விஷயம் கோரிக்கை வைக்கிறாங்க. பழங்குடியினர் தேனி மாவட்டத்தில் இந்த தோடர், இருளர்னு சொல்லிட்டு 6 வகையான பழங்குடியினர் இருக்காங்க. நிறைய ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு எதுவுமே. ஆனா போட்டுக்க துணி, நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. அது நம்ம சரியாக இங்கே பேச முடியுமா என்னன்னு தெரியல. மக்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் சேராமல் இருக்குன்னா அது மட்டும் நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். எல்லாத்துக்கும் டேட்டாவோட தான் நான் பேசுகிறேன். இதான் இந்த தமிழக வெற்றி கழகம் அரசாங்கம், விஜய் அண்ணன் தலைமையில் இருக்கிற எல்லாருமே வந்து மக்களுக்காக தான் முழு நேரமாக வந்திருக்காங்க. நல்லது பண்ணுவாங்கன்னு நினச்சி அந்த ஒரு விஷயத்தில் தான் ரொம்ப ஈஸியாக என்னால் ட்ராவல் பண்ண முடிச்சுது. ஆனால் நிறைய ஃபேஸ் பண்ணேன். ஒரு டிஸ்ட்ரிக்டாக நான் கிராஸ் பண்ணும்போது நிறைய நான் ஃபேஸ் பண்ணேன். ஆக்சிடென்ட் ஆச்சு. இதெல்லாம் மக்களுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு பர்சனல் நிறைய வழிகள் இருக்கு. இந்த வழிகள் தானே எல்லாரும் வீட்லயும் இருக்கும். அந்த வழிகள் என்ன நம்ம தெரிஞ்சு ஒப்படைக்கணும், மக்களுக்கு எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிச்சு. நான் அந்த டிராவல் பண்ணும்போது ராமநாதபுரத்தில் இன்னைக்கு சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கிற ராஜீவனை நான் சந்திக்க முடிஞ்சது. அவர் ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னார், நம்ம கேம்பெயின் பண்ண போறோம், ஓட் கேட்க போறோம் அப்படின்னா, அன்னைக்கு இருந்தவங்க நிறைய பேர் வந்து எங்கேயும் ஃப்ரீடமா போகவில்லை, நிறைய பேர் பயப்படுறாங்க நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ஆனால் நீங்க எப்படி 38 மாவட்டம் டிராவல் பண்றீங்கன்னு கேட்டார். எனக்கு தெரியல, அண்ணன் பண்ணு தோணுச்சு, நான் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு டேட்டாஸாக எடுத்தேன். இப்போ அது அண்ணன்ட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு 55 நாள் டிராவல் பண்ணனா ஒரு இடத்துல கேம்பெயின் போட்டது. இப்போ அந்த டேட்டாஸ்லாம் டாக்குமெண்ட்ரியாக ரிட்டனாக எடுத்திருக்கேன், ஃபைல்ஸாக வீடியோஸாகவும் வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒவ்வொரு தாய்மார்களும் எங்களோட பங்கும் உள்ளே இருக்கணும்னு விரும்பினாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு தாய்மார்கள்ட்ட இருந்தும் பெரியவங்கள்ட்ட இருந்தும் அவங்க கையால் மண்ணு நான் வாங்கினேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு கைப்பிடி மண்ணு நான் எடுத்திருக்கேன். இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாடோட மண்ணை வச்சு அண்ணனுக்கு ஒரு சிலையை நான் செஞ்சு வச்சிருக்கேன். இந்த டேட்டாவோட அந்த சிலையை அவட்ட ஒப்படை, வெறும் சிலையில தமிழ்நாடோட மண்ணை வச்சு அவருக்கு ஒரு சிலையை நான் ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கேன். மேலும் நான் நிஜமா இந்த தமிழக வெற்றி கழகம் ஒருவேளை இந்த ஆட்சிக்கு வரலனாலும் இதே டேட்டா நான் மக்களுக்கு நான் போய் எடுத்த டேட்டாவை நியூட்ரலா எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற முடிவோடு தான் பண்ணேன். அதுல அண்ணனே வந்தது, தமிழக வெற்றி கழகம் வந்தது இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளா பேச முடியும், காது கொடுத்து என்ன பிரச்சனை கண்டிப்பா கேட்பாரு, பண்ணுவாரு. அந்த ஒரு பாண்டிங் இருக்கு. அந்த ஒரு விஷயத்தினால இப்போ வரைக்கும் எல்லாம் சரியா இருக்கு. ஆனால் நான் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் ஒரு ஃபேர்வெல், ஜஸ்ட் ஒரு ஷோவா பார்த்துட்டு போகணும்னு தான் வந்தது.
அதுதான் நான் இது ஒர்க் ஃபார் வெயிட்டிங் சொல்லலாம். அன்றைக்கி வந்து படம் வரலன்னு சொல்லும் போது டிலே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அன்னைக்கு வந்து தளபதி விஜய்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த டைட்டில் கீழே வந்து நம்ம அந்த ஜனநாயகன் பார்த்துருப்போம். இந்த ஒர்க் ஃபார் வெயிட்டிங் இந்த டிலேனால என்ன ஆயிருக்குன்னா, த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற நேம் கீழே இந்த படம் பார்க்கறது இதுக்கு மேலே என்ன வேணும்? அந்த ஒரு விஷயம் போது இந்த வெயிட் பண்ணதுக்கு இந்த ஒர்த்தாக ஃபீல் ஆகுது. ஆனால் கோரிக்கை அதானா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனலாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும், வில்லேஜ் ஃபார்மிங் கார், ஆனால் காடுகள் அழிஞ்சிட்டு இருக்கணும். அரியலூர் மாவட்டத்திலாம் அடியில் பாதாளமே இருக்க மாட்டேங்குது. என்னைக்கு நிலநடுக்கம் வரும்னே தெரியல. ஏன்னா அவ்வளோ சிமெண்ட் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு மக்களும் அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கு உண்மையான பதிவுகளை கொடுத்துருக்காங்க. அந்த விஷயங்களை ரிட்டனாக எடுத்து அந்த வாய்ஸஸை நான் சப்மிட் பண்ணுறேன். வேற ஒன்றும் இல்லை. நிறைய விஷயங்கள் போனதுனால தான் தெரிஞ்சுது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அது மேலும் ஒவ்வொரு விஷயமா நான் அடுத்து நான் சொல்றேன். அது ஆமாண்ணா, இது அதாண்ணா ஒரு ஃபேரவல். அவரோட எல்லா படங்களும் அச்சடிக்கணும். என்கிட்ட அந்த பைக் இருக்கு பாருங்க, பைக் இருக்கும். இதில் ரிட்டனா வார்த்தையில் இருக்கும். அதில் ஃபோட்டோஸ் 68 படமும் அதில் அடிச்சிருப்பேன். 69 ஜனநாயகம் என் பைக்கில் இருக்கும். அதுதான். ரெண்டாவது பார்ட்டியோட இது விஷயம் தான் அந்த ரிலேட்டட்ல பண்ணும் அப்படிங்கிறது தான். ஒரு ஃபேரவலை என் அண்ணனுக்காக நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக பண்ணணும்னு நினச்சேன். பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமான அண்ணா நிச்சயமான ஆமாண்ணா. அண்ணா இன்னும் ஓப்பனாக சொன்னா இங்கே நிறைய அஜித் ஃபேன்ஸ் இப்போ இருப்பாங்க. கண்டிப்பா எல்லாரும் ஒன்னா இருக்க நினைக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் தவறா பேசுறாங்க. அந்த பெரிய ஆனா இங்க பிறப்புன்னு இருந்தா இறப்பு இருக்கும், நல்லதுன்னா கெட்டது இருக்கும். ஸோ அப்போசிஷன் இருக்கதான் செய்யும். அது இருக்கட்டும். ஆனா அவங்க ஒற்றுமையா இருக்காங்க, ஒற்றுமையா இருக்கும் தான் நினைக்கிறாங்க. உண்மையாலுமே அவங்கள நேசிக்கிற ஃபேன்ஸா நம்ம இருக்கோம் அப்படின்னா இத்தோட இந்த ஃபைட்ஸை விடணும்னு சொல்லிட்டு ரெக்வஸ்டாவே நான் கேட்கறேன். தயவுசெய்து வேணாம், வாழ்க்கையை பார்ப்போம். அவங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு. ஒத்த வாழ்க்கை தான், ஒழுங்கா வாழ்ந்துட்டு போயிடணும். இல்லைன்னா ஒண்ணுமே கிடைக்காது. பேசி பேசி எதுக்கு இந்த ஃபைட்? இதெல்லாம் வேண்டாம். நிம்மதியா வாழ்வோம். அடிச்சுக்க வேணாம். அவங்களே ஒன்னா இருக்குன்னு தான் சொல்றாங்க.